வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் தனுசு லக்னமும் ஒரு சேர அமைந்தவர்கள் மிகவும் தைரியமானவர்களாகவும் அதே சமயம் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்களாகவும் இருப்பார்கள். தனுசு லக்னம் உங்களுக்கு ஒரு நேர்மையான சிந்தனையையும் எதையும் வெளிப்படையாக பேசும் குணத்தையும் கொடுக்கும். அதே வேளையில் விருச்சிக ராசி உங்களுக்கு ஒரு ஆழமான திட்டமிடலையும் எதற்கும் அஞ்சாத மன உறுதியையும் வழங்கும். குரு பகவானின் ஆதிக்கமும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கமும் உங்களை ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெளிப்பார்வைக்கு மிகவும் கனிவானவர்களாகவும் சிரித்த முகம் கொண்டவர்களாகவும் தெரிந்தாலும் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய போராட்ட குணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் உங்களை ஒரு சாதாரண மனிதராக பார்த்தாலும் உங்களுக்குள் ஒரு இரகசிய உலகமும் எதையும் சாதிக்கும் வைராகியமும் ஒளிந்து கிடக்கும். உங்கள் பேச்சு சில சமயம் மற்றவர்களுக்கு கடுமையாக தோன்றினாலும் அதில் ஒரு நேர்மையும் உண்மையும் இருக்கும் என்பதால் மக்கள் உங்களை மதிப்பார்கள். ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அதற்காக எத்தனை சவால்கள் வந்தாலும் பின்வாங்காமல் போராடும் குணம் கொண்டவர்கள். சமுதாயத்தில் எப்போதும் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பெறுவதே உங்கள் வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்பதால் எப்போதும் உயர்ந்த சிந்தனைகளுடனே இருப்பீர்கள். எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் முன்னேறிச் செல்வதால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராகவே திகழ்வீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தூணாக இருந்து அனைவரையும் தாங்கி பிடிப்பீர்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தனுசு லக்னத்தின் தாக்கம் இருப்பதால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் அதிக மரியாதையும் பாரம்பரியமான விஷயங்களில் அதிக பற்றும் கொண்டிருப்பீர்கள். உங்கள் தந்தை மற்றும் முன்னோர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு ஒரு தனி விருப்பம் இருக்கும் என்பதால் அவர்களின் வழிகாட்டுதலில் நடப்பீர்கள். சகோதர சகோதரிகளிடம் சில சமயம் கண்டிப்பு காட்டினாலும் அவர்கள் மீது உயிருக்குயிரான பாசத்தை வைத்திருப்பீர்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளாக நிற்பீர்கள். வாழ்க்கை துணையிடம் மிகவும் விசுவாசமாக இருப்பீர்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் உங்களிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பீர்கள். குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். எத்தகைய கஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சுமப்பீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு கௌரவமான இடம் இருக்கும். எதற்கும் அவசரப்படாமல் நீங்கள் சொல்லும் ஆலோசனைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கும் வரை உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அனைவரையும் ஒன்றிணைத்து வழிநடத்தும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு.
உங்கள் வீட்டை ஒரு கோயிலைப் போல புனிதமாக வைத்திருப்பீர்கள். அதே சமயம் குடும்ப கௌரவத்தை எங்கு சென்றாலும் விட்டுக் கொடுக்காமல் நடந்து கொள்வீர்கள். அன்பான குடும்பம் கிடைத்தால் நீங்கள் இன்னும் பல மடங்கு உற்சாகத்துடன் உங்கள் லட்சியங்களை நோக்கி ஓடுவீர்கள் என்பது மட்டும் உறுதி. வியாபாரத்தில் நீங்கள் ஒரு சிறந்த ராஜதந்திரியாகவும் அதே சமயம் நேர்மையான வர்த்தகராகவும் விளங்குவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தனுசு லக்னத்தின் நேர்மையும் விருச்சிக ராசியின் ரகசிய திட்டமிடலும் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும். கல்வி நிறுவனங்கள், நிலம் சம்பந்தமான வியாபாரங்கள், ஆன்மீக பொருட்கள் அல்லது ஆலோசனை வழங்கும் தொழில்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். பண முதலீடு செய்யும் போது மிகவும் நிதானமாக யோசிப்பீர்கள். ஆனால் லாபம் என்று வந்துவிட்டால் அதை சரியாக அறுவடை செய்வதில் நீங்கள் வல்லவர்கள். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மிகவும் கண்ணியமாகவும் அதே சமயம் உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாகவும் இருப்பீர்கள். வியாபார ரீதியான ரகசியங்களை மிகவும் பத்திரமாக வைத்திருப்பீர்கள். உங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை போட்டியாளர்களால் யூகிக்கவே முடியாது. கூட்டாக தொழில் செய்வதை விட தனியாக செயல்படுவதே உங்களுக்கு அதிக மன அமைதியையும் லாபத்தையும் கொடுக்கும் என்று சொல்லலாம். தொழிலில் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை ஒரு ஆசிரியரைப் போல வழிநடத்துவீர்கள். வேலையில் சிறு தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள். நீண்ட கால திட்டங்களை வகுத்து செயல்படுவதால் உங்கள் தொழில் வளர்ச்சி என்பது மிகவும் நிலையானதாகவும் புகழுக்குரியதாகவும் இருக்கும். பொருளாதார சந்தையின் மாற்றங்களை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் ஒரு சிறந்த தொழிலதிபராக மிளிர்வீர்கள் என்பதில் ஐயமில்லை. வேலையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் நேர்மையானவராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்வீர்கள் என்பது உண்மை. ஒரு அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகவும் நேர்த்தியாகவும் வேகமாகவும் முடித்துக் கொடுப்பீர்கள். குறிப்பாக அரசு துறை, வங்கித்துறை, சட்டம் மற்றும் நீதித்துறை அல்லது ஆராய்ச்சி துறையில் நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்வீர்கள். வேலையில் உங்களுக்கு இருக்கும் ஈடுபாடு மற்றவர்களுக்கு தூண்டுதலாக இருக்கும். ஆனால் சில சமயம் உங்கள் கண்டிப்பு மற்றவர்களுக்கு பயத்தை தரும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது மிகவும் தைரியமாக பேசுவீர்கள். தவறான விஷயங்களை சுட்டிக்காட்ட ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் மற்றவர்கள் பதற்றமடையும் போது நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்து அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீர்கள். பதவி உயர்வுகளுக்காக நீங்கள் ஒருபோதும் குறுக்கு வழியை தேட மாட்டார்கள். உழைப்பால் மட்டுமே முன்னேற வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள். சக ஊழியர்களிடம் இணக்கமாக பழகினாலும் வேலை என்று வந்துவிட்டால் மிகவும் கராராக நடந்து கொள்வீர்கள். சோம்பேறித்தனத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். உங்கள் திறமையால் பணியிடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவீர்கள். உங்கள் ஆலோசனையின்றி எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கப்படாது. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே அதன் முழு வடிவத்தையும் மனக்கண்ணில் பார்த்து திட்டமிடும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் வெற்றிகள் தொடரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்போதும் ஒரு திட்டமிடலுடன் இருப்பீர்கள். பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்து அதை சரியான முறையில் கையாளுவீர்கள். குரு பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் உங்களுக்கு வருமானம் ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும். வறுமை என்பது உங்களை நெருங்காது. வீண் செலவுகளை குறைத்துக் கொண்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்ய விரும்புவீர்கள். அதே சமயம் தர்ம காரியங்களுக்கு வாரி வழங்குவீர்கள். சேமிப்பு பழக்கம் உங்களிடம் ஓரளவு இருக்கும். சிறுக சிறுக சேமித்து பெரிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. நிலம், வீடு அல்லது தங்கம் போன்ற நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை தரும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மிகவும் ஆலோசித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கொடுத்த பணம் திரும்புவதில் காலதாமதம் ஏற்படலாம். உங்கள் கையில் பணம் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையிலேயே செலவாகும். வீண் ஆடம்பரத்தை நீங்கள் எப்போதும் தவிர்க்க விரும்புவீர்கள். இரகசியமான வழிகளில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதை சரியாக பயன்படுத்துவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் உங்கள் நிர்வாகத் திறமையால் அதை எளிதில் சமாளித்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவீர்கள். உங்கள் முதலீடுகள் உங்கள் எதிர்காலத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் மாற்றும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இடுப்பு மற்றும் உடல் சூடு தொடர்பான பாதிப்புகள் வரலாம். தனுசு லக்னம் என்பதால் உங்கள் கால்கள் மற்றும் இடுப்பு பகுதிகளில் அவ்வப்போது வலிகள் அல்லது உபாதைகள் வந்து போக வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசியின் தாக்கம் இருப்பதால் உடல் சூடு காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் நீங்கள் ஒரு முறையான கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். அதிக காரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தை எளிதில் பாதிக்கக்கூடும் என்பதால் எப்போதும் மனதை உற்சாகமாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். தினமும் யோகா அல்லது நடைப்பயிற்சி செய்வது உங்கள் உடலை தாராளமாக இயங்க வைக்கும். மன அமைதிக்கு தியானம் மிகவும் அவசியம்.
தண்ணீர் அதிகமாக குடிப்பது உங்கள் உடல் சூட்டை குறைத்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு மருந்தாக அமையும். அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு வரப்போகும் பெரிய நோய்களை ஆரம்பத்திலேயே தடுக்க மிகவும் உதவியாக இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தாலும் அதிக வேலைப்பழு காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். எனவே ஓய்வு அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் நீங்கள் சிறப்பாக வாழ முடியும் என்பதில் ஐயமில்லை. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் அன்பு காட்டும் அதே சமயம் அவர்களின் ஒழுக்கத்தில் மிகுந்த கண்டிப்போடு இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் வளர வேண்டும் என்று நீங்கள் எப்போதும் விரும்புவீர்கள். குழந்தைகளின் சின்ன தேவைகளை அறிந்து அவற்றை செய்து கொடுப்பீர்கள். ஆனால் அவர்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். பிள்ளைகளின் படிப்புக்காகவும் அவர்களின் எதிர்காலத்திற்காகவும் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் பெரும்பாலும் கல்வி அல்லது ஆராய்ச்சித் துறையில் சிறந்து விளங்க வாய்ப்பு உண்டு. அவர்களின் அறிவுத்திறன் உங்களைப் போலவே இருக்கும். குழந்தைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவதற்கு தெரிந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை எப்போதும் வகுத்து வைத்திருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவீர்கள். வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். வயதான காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாகவும் தூணாகவும் திகழ்வார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தைக் கண்டு நீங்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அவர்களின் வெற்றியை உங்கள் வெற்றியாக கருதுவீர்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் ஒரு உன்னதமான பெற்றோராக நீங்கள் விளங்குவீர்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வம் இருக்கும். குறிப்பாக ஆன்மீக தலங்கள் மற்றும் புனித பயணங்களுக்குச் செல்வதை விரும்புவீர்கள். தனுசு லக்னம் என்பதால் நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்குச் சென்று வரும் யோகம் உங்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக உண்டு. தொழில் நிமித்தமாகச் செய்யும் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் நல்ல லாபத்தையும் தேடித்தரும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை. பயணங்களின் போது உங்களுக்கு பல புதிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அது உங்கள் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். மலை பிரதேசங்களுக்குச் சென்று இயற்கையை ரசிப்பது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் கொடுக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதையே நீங்கள் பெரும் மகிழ்ச்சியாக கருதுவீர்கள். அந்த தருணங்களை மிகவும் ரசித்து வாழ்வீர்கள். பயணங்களின் போது உங்கள் பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அடிக்கடி இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதால் பயணங்களை ஒரு அனுபவமாக கருதி மகிழ்வீர்கள். பயணத்தின் மூலம் கிடைக்கும் ஓய்வு உங்கள் வேலையில் ஒரு புதிய வேகத்தை கொடுக்கும். அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். முடிவாக, விருச்சிக ராசியும் தனுசு லக்னமும் கொண்டவர்களின் வாழ்க்கை என்பது அறிவு மற்றும் வீரத்தின் ஒரு அழகான கலவையாக இருக்கும். உங்கள் நேர்மையான பார்வையும் அஞ்சாத நெஞ்சமும் உங்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. தெய்வ நம்பிக்கையும் பெரியவர்களின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய சவாலையும் முறியடிப்பீர்கள். முன்கோபத்தையும் சில நேரங்களில் ஏற்படும் பிடிவாதத்தையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் இனிமையாகவும் நிம்மதியாகவும் அமையும். பிறருக்கு உதவும் குணம் உங்களை மேன்மைப்படுத்தும். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து புகழுடன் சமுதாயத்தில் வாழ்வீர்கள். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் முன்னேறினால் உங்களை வெல்ல எவராலும் முடியாது. அமைதியான குடும்பம், கௌரவமான வேலை, நல்ல பொருளாதாரம் என அனைத்தும் உங்களை தேடி வரும் என்பது ஜோதிட ரீதியான உண்மை. மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ளும் உங்கள் குணம் உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தெய்வ பலமும் குருவின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் துணை நின்று உங்களை ஒரு நல்ல பாதையில் இன்பமாக வழிநடத்தும். உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்து நலம் பயக்கும். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு வெற்றி காவியமாகவும் அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.